ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு மட்டனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ கழுவி வச்ச மட்டனை வந்து இதில் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்ணி தான் ஊற்ற போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த அளவு தான் ஊற்றுவேன் எப்போவுமே. ஸோ 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப வாட்டரியாக வேணும்னா 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதால 1 கிளாஸ் எனக்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலாலாம் இதிலேயே போட்டுற போகிறேன். ஸோ என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 3 டீஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதிலேயே கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் சால்ட்டு போடாதீங்க, சும்மா வந்து ஆஃப் சால்ட்டு மட்டும் போடுங்க. அது கூட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ நான் எண்ணெய் வந்து எப்போவுமே பீனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணும் போதே லைட்டாக பட்டை அண்டு கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை 1 மட்டும் போட்டுருவேன். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இன்ஸ்டன்ட் பாட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேபி கோட்டு. ஸோ 20 மினிட்ஸே போதுமானது. ஸோ ப்ரெஷர் குக் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். மீன்வைல் ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 ஃபுல் ஆனியன். ஸோ 1 கேஜிக்கு வந்து ஒரு பெரிய ஆனியன், ஒரு டொமேட்டோ மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க், எனக்கு பிடிக்காத டாஸ்க்கு கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ப்யூரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டொமேட்டோ. இது கூட ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர் ப்ரெஷர் குக்கு. ஸோ ப்ரெஷர் எடுத்துகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து நல்லா வெந்துருந்துச்சு ஜூஸியாக. ஸோ மசாலா குக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சிட்ட பிறகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனியன். கூடவே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்பைஸ் லெவலே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நல்லா வதக்கி விடணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ அது முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ ப்யூரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டு கலருக்காக மட்டும் ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கொடுக்காது, கலர் மட்டும் செம்ம ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்த மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி தான் ஊற்றிக்கிறோம். ஸோ எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. வாட்டரியாக வேணால் நிறைய ஊற்றிக்கோங்க, கம்மியாக இல்லை கிரேவி கன்சிஸ்டன்சி வேணால் திட்டமாக ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இப்போது ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஸோ இது கூடவே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸோ உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுவோம். டன் டடாய்! ஸோ சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் மெத்தட் தான். கரம் மசாலா எதுவுமேலாம் கிடையாது. ஒன்லி குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் போய் என்னோட மீலை வந்து நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஸோ உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், அண்ட் see you on the next video. Bye bye and thanks for watching. Happy Sunday.